Hi viewers, welcome back to my channel. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சோ இன்னைக்கு வீடியோ ஒரு டிஃபரெண்டான ஒரு வீடியோ. விமென்ஸ் டேக்காக இங்க ஒரு ரெட்ரோ ஈவென்ட் பார்ட்டி நடந்தது. பாலிவுட் ஆர் கோலிவுட் எந்த மாதிரி ரெட்ரோ லுக்கும் பண்ணலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது வெஸ்டர்ன் ரெட்ரோ லுக், பட் அது என்னால பண்ண முடியல. ஒரு குரூப்பா பண்றதுங்கிறதுனால எல்லாரும் சாரிங்கும் போது நானும் சாரி லுக் தான் கொண்டு வந்தேன். நான் இந்த வீடியோல வெஸ்டர்ன் ரெட்ரோ லுக் பண்ண போறேன். இது வந்து இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டேவோட ரெட்ரோ லுக். சோ ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க, சோ தட் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். சோ ரெட்ரோ லுக் அப்படின்னு நம்மளோட மைண்ட்ல வந்து என்னென்னலாம் ஞாபகம் வரும் அப்படின்னா, ஹேர் பஃப் மோஸ்ட்லி வச்சிருப்பாங்க, அண்ட் அவங்க வந்து விங்டு ஐலைனர் வச்சிருப்பாங்க, அண்ட் அவங்களோட வாட்ச், அவங்க ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன் பஃப் பண்ணுறதுக்காக. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஃப்ரிஞ்சஸ் கண்டிப்பாக வேணும் ரெட்ரோ லுக்னா. ஸோ அதனால இந்த சைடு கொஞ்சம், இந்த சைடு கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பின்னாடி வந்து நான் பஃப் வச்சுட்டு கிளிப் பண்ண போகிறேன். நான் வந்து ஹேர் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிற ஹேர் சீரம் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஹேர் ஸ்ப்ரேலாம் கொஞ்சம் போட கொஞ்சம் பயமா இருக்கு ஹேருக்கு. ஸோ இந்த ஹேர் கிளிப் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் லைட்டாக இதை கோம் பண்ணிவிட்டு, ஸோ என்னோட இதில் பின்னாடியில் வந்து இதை நான் செட் பண்ண போகிறேன். சிம்பிள் ரெட்ரோ ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து அவுட்ஃபிட் போட்டுட்டு மேக்கப் பண்ண போகிறேன். ட்ரெஸ் வேர் பண்ணிட்டேன். ஒன்ஸ் மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து லாஸ்ட் லுக்கில் வந்து என்னோட ஃபுல் அவுட்ஃபிட்டும் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட்ரோ மேக்கப் பார்த்துடலாம். நிவியா சாஃப்ட் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். ஹெவி மேக்கப்லாம் வேர் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு லைட் மேக்கப்பில் ஒரு ரெட்ரோ லுக் கொண்டு வர போகிறேன். ப்ரைமர். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து Maybelline ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது Garnier BB க்ரீம். ஃபேஸில் வந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். சம் காம்பேக்ட் பவுடர் ஒரு லூஸ் பவுடர். நான் இங்கே யூஸ் பண்ணுறது Neutrogena ஷைன் கண்ட்ரோல் பவுடர். ஸோ நான் வந்து பவுடர் பேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணணும். ஐ மேக்கப்புக்கு காஜல், அப்புறம் விங்ட் ஐலைனர், ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடுறேன். இங்கே வந்து லாரியல் ப்ரோ ஆர்டிஸ்ட் கிட் அதை வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் பழையசு, ஸோ அதனால வந்து தெரியல. இந்த லாரியல் ப்ரோ ஆர்டிஸ்ட் கிட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலர் யூசேஜ்க்கே வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறது வந்து வேக்ஸ் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து அது மேலே ப்ரோ பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். So first makeup revolution eye palette use பண்றேன். நான் வந்து golden
கலர் எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் வந்து பிங்க் கலர் எடுக்க போகிறேன். கொஞ்சம் ஹைலைட்ஸ் இங்கே பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் தட்டி விட்டுடலாம். ஸோ நான் ஐஷேடோ மேக்கப் ரிவல்யூஷன் பேலட் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது மெப்லைனில் லாஸ்டிங் ட்ராமா கஜல் விங்ட் ஐலைனர் வேர் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணினது மிலானி ஐலைனர். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு மேலே மஸ்காரா வேர் பண்ணணும். இது வந்து எனக்கு செஃபோராவில் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்தது. நான் இல்லைனா மெப்லைன் கொலாசல் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுவேன். மேபி இது ஒன்ஸ் நான் எம்டி ஆனோடனே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ரொம்ப திக்காக இருக்குது, லேஷஸ் நல்லா வருது. கேர்லர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை கேர்ள் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேர்லர்ஸ் இல்லை. வந்து நான் ரிங் மாதிரி ஹூக்ஸ் மாதிரி போட போகிறேன். நான் மெப்லைனில் கலர் ஷோ பிரைட் மேட்ஸ் அதில் வந்து M105 பெப்பி பிங்க் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹைலைட்டர் கொஞ்சம் ப்ரான்சர் வேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரான்சர் வந்து வேர் பண்ணுறது எதுக்குன்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப் லுக் கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக ஹைலைட்டர். ஸோ உங்களுக்கு எங்கே ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ளஷ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ என்னோட காஸ்டியூம் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் டவுன் ஷர்ட் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து இந்த ரெட்ரோ ஸ்டைலில் வந்து இதை டை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஹை வெயிஸ்ட் வெல்வெட் பேண்ட் போட்டிருக்கேன். உங்ககிட்ட ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஹை வெயிஸ்ட் ஜீன்ஸ் போட்டுக்கலாம். பெல் பாட்டம் ஜீன்ஸ். இப்போ நான் பெல் பாட்டம் வெல்வெட் பேண்ட் போட்டிருக்கேன். இந்த காஸ்டியூம், என்னோட ஆக்சசரிஸ், என்னோட ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாத்தோடைய லிங்க்ஸும் வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ எல்லாமே வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினது தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் அதோட லிங்க் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய ட்ராவல் விளாக்ஸ், ஸ்கின் கேர் விளாக்ஸ், மேக்கப் விளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் தான் நான் உங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டை எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ, பபாய்.